ஹாய் மை ஃபேமிலிஸ், நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க. ரொம்ப நாளாக எல்லாம் நைட்டு லைவில் நிறையா வந்துச்சு கமெண்ட்டு. ரக்ஷினி காலேஜ் ரொட்டீன் வீடியோ போடுங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸுன்ட்டு. இப்போ ஓகே, இப்போ அதுதான் போட போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 5:30. நான் எந்திரிச்சிட்டேன். நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். சரி, வீடியோ எடுக்கிறனால நம்ம 5:30க்கே எந்திரிச்சிக்கலாம், நம்ம 4 மணிக்கு எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன். இப்போ அவங்கள எழுப்பலாம். எழுப்பிட்டு அவங்க எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறது ரிட்டன் வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்களும் நிறுவும் எவ்வளோ கம்மியாக தான் வருவோம், குரல் வரும். வீடியோக்குள்ளே நாங்கள் கம்மியாக வரோம், அதிகமாக ரக்ஷு தான் வருவோம். தங்கம், ரக்ஷுமா, பேபி. சிந்தாமணிக்கு பெட்டை பார்த்திங்களா? நாங்கள் கீழே சிந்தாமணிக்கு பெட்டு. டேய் பட்டு, எந்திரி சாமி. குட் மார்னிங். எந்திரிங்க, டைம் ஆகிடுச்சு பாருங்கள். எந்திரிங்க தங்க, மணி 5:30 ஆச்சு. உங்களை அப்புறம் 7:20 கொண்டு பஸ் ஸ்டாண்ட் விடணும். எந்திரிப்பா. சரி, இப்போ நம்ம ரக்ஷினி எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்ல. எந்திரிச்சு உட்காருங்க மயிலே. தட்டி விடு, ஊற்றி விடு. என்னென்ன ஊற்றி விட்றோம் பாருங்க. எந்திரிப்பா, எந்திரி. ஒரு குட் மார்னிங் சொல்லு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லு. எந்திரி. ஒன்றும் ஆகலை. போயிட்டாங்க. பாப்பா தான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன், நான் பழுத்தி முடிச்சிட்ருக்கேன். நாங்கள் அப்படியே ஒன்று என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ரக்ஷினி ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது நிரோட மோரும் ரக்ஷோட மோரும். கெட்டடி வித் மீல் கேட்டிருந்தீங்க, என்ன க்ரீன் கலரில் குடிக்கிறீங்க சொல்லுங்கள் ரக்ஷு அப்படின்ட்டு. க்ரீன் கலரில் ஒன்றும் இல்லை தங்கம், தயிர். ஹாய் தங்கம், ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டியா? அந்த க்ரீன் கலர், நான் தள்ளி நின்றுப்பேன், எனக்கு தெரியல. க்ரீன் கலரில் ஒன்றும் இல்லை, தயிர், மரநெல்லிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதை போட்டு டெய்லி காலையில் ஜூஸ். அவ்வளோ கேவலமாக இருக்கா மூஞ்சி, அப்படி போகுது. இதை போட்டு நம்ம டெய்லி ஜூஸ் குடித்தோன்னா முடி கொட்டுறது, எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியாது, அதனால் முடி கொட்டுறதை நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக. உடனே உடனே நிற்காது, ஆனால் கொடுத்து ஒரு 10 நாளே நமக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு தெரியும் கண்டிப்பாக. அதனால தான் நான் இந்த மாதிரி நான் ரக்ஷுக்கு நிறுவுக்கு நாங்கள் 3 பேருமே அதை தான் குடிக்கிறோம். காலையில் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் குடிக்கிறோம். இப்போ அவன் மோர் குடித்ததுக்கப்புறம் அப்படியே கெட்டடி வித் மீ எடுத்துகிட்டே காலேஜுக்கு ரெடி ஆவான். நான் அதுக்குள்ளே சமைக்க ஸ்டார்ட் ஆகிடுவேன். எப்படி இருக்குது? காலையிலே அம்மா காலில் விட்டுச்சு, என்னான்னு பார்த்தியா? பார்த்து என்னன்னு கேட்டேன். ஏன் அப்படி பண்ணோன்னா டிஃபன் பாக்ஸ் விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிண்டா, மோர் குடி. அதுக்கு ஏன் மூஞ்சி அப்படி வச்சு? தக்காளி சாதம். ஓஹோ, தக்காளி சோறு. புதினா சாப்பாடு தான் செய்யலான்னு பார்த்தேன்னா, போன வாரம் ஃபுல்லாகவே க்ரீன் ரைஸாக கொடுத்து விட்டுட்டேன். இந்த வாரம் க்ரீன் ரைஸே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி சாதம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வாய்ப்பு இல்லை, புதினா தான். ஏன்னா அப்புறம் நம்ம 2 நாள் ஊருக்கு போயிடுவோம், அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாளைக்கு புதினா கொத்தமல்லி தான். ஓகேவா? டன்னா, டீலா? ஓகே, நீ இதாக நான் போய் சமைக்கிறேன். ஏப்பா அந்த மோர் கொதிக்குதா? சூடாக இருக்குதா? குடிக்க முடியலையா? போட்டேன்னா பார்த்துக்க, எடுத்து வச்சுட்டு கடன்னு குடிப்பாங்களாம்மா. அதான் என்னமோ டீ குடிக்கிற மாதிரி பொறுமையா. ஆமாம், உங்கள் 2 பேர்த்துக்கு வேலையை நான் காலேஜ் போவேன்னா எழுப்பி விட்டு 1 மணி நேரம் ஆச்சு. மேடம் இப்போ தான் மோர் குடிக்க வந்திருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் என்னம்மா அறக்க பறக்க ஆடுவாங்கன்னு. சிரிக்காதடா. என் பிள்ளை பண்ணுச்சு. அப்போ நீ யாரு? ஹலோ, அவெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், நீ தான் இன்னைக்கு லேட் பண்ண. என்ன நம்பிட்டேன்? எந்திரிக்கிறது நீ லேட்டு, உடனே பிள்ளைய குறை சொல்லிடு. எத்தனை மணிக்கு மயில? மயில எங்க இருக்க? ஸ்கிரீன் ஓபன் பண்ணு, ஸ்கிரீன் ஓபன் பண்ணு. பரவாயில்ல, ஓபன். ஓபன். சீக்கிரம் குடித்தவங்க. அப்புறம் 7:30க்கு போனால் தான் பஸ்ஸு.
என்னையெல்லாம் சொல்லக்கூட சொல்லிட்டேன். நான் கிளம்பிடுவேன். சரி போய் ஃபஸ்ட்டு குளிப்போ. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மேடம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. டேய் எங்கடா வந்துடுறா. குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. இப்போ தலை சீவாங்க. எவ்வளோ சீக்கிரம் தலை சீவுறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ரெடி ஆகும். ஆமாம், இப்போ ரக்ஷினி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரக்ஷினி தான் கேமரா ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த மணி ஆஃப் முட்டையை பிடிங்கி தின்னுட்டான். அங்கே எங்கள் 3 பேர்த்துக்கு 3 முட்டையை வேக வச்சுருந்தேன். முட்டை என்ன கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கா அவங்க தெரியாதனமாக கொண்டாந்து டைனிங் டேபிள் வச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி ரக்ஷனிக்கு நிறுவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடுவோம். மதியத்துக்கும் தக்காளி சாதம் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கே ஆனியன் ரைத்தா. இப்போ அவங்க ரெடி ஆகட்டும், நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். மேடம் வந்து இப்போ சாப்பாடு பேக் பண்ணுறாங்க. தோடுங்கடா அது கழிச்சு உனக்கு தான் ஏக்கா ஓடு கூட்டினா என்னை கூட்டவா ஓடுறேன். பேப்பரெல்லாம் போட்டு பராண்டிக்கிட்டு டடா ஒன்றும் முடியல அக்கா. ஐயோ இப்போ தானே கூட்டிகிட்டு போனேன். அங்கே குப்பையை கொண்டு போய் போட்டான் பாரு. மேடம் பேக் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஆற வச்சிட்டேன். அவங்க முட்டையை தான் பூனை சாப்பிட்டாங்க. எல்லாத்து முட்டையும் பூனை சாப்பிட்டாங்க. பார்த்துக்கலாம். மேரேஜுக்காக கத்துறாங்களாம். சரி ஓகே உட்காந்து சாப்பிடு. கை கழுவிட்டு வந்துட்டு தண்ணி வாட்டர் கேன் எடுத்து வச்சுக்கோ. எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். இந்த குளிச்சுட்டு வந்து இந்த தலைக்கு ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டு இந்த சோத்தை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு இம்பிட்டு நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? வரேன், நான் தான் வரணும். அதான் ஊட்டி விடணும். வா. மேடம் கிளம்பிட்டாங்க. ஏசாமி ஒரு சைடை மாட்டுறனால தான் நக்குது. இங்கே பாருங்கள் தமிழ் பிக். இப்படியே தான் அப்புறம் தமிழ் எனக்கு ஃபோட்டோ எடுப்பேன். பார்த்துக்க தலை நேரம் வை. சாப்பிடவே இல்லை. இப்போ இப்படி போவாத, இப்படி வை. என்ன மேடம் கிளம்பிட்டாங்க. இப்போ மேடம் கொண்டு போய் பஸ்ஸில் வேணும். இந்த சமயம் அப்படியே ஷூட் பண்ணிட்டாங்க. மேடம் நடந்து போவாங்க செப்பலை போட்டுட்டு ஜிங்கிடி மடின்னு. எதுக்கு காசு அனைத்தாலும் கொடுத்தேன். காசு இல்லையா? நக்க வேண்டிதான். என்ன நீ என்கிட்ட காசு இல்லை சொல்லிட்டு போ. வந்துட்டேன்ப்பா. என்னமா நடக்க போறாங்க? நான் வந்துட்டாங்க. இப்போ பஸ் ஏற போகிறாங்க. அதுக்குள்ளே விஷால் வந்துட்டு நிறுவை பார்க்க போயிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பாய் சொல்கிறா. அம்மாவுக்கு பாய் சொல்லவே இல்லை. நீ பஸ்ஸு போ. வராரு காலேஜ் முடிச்சுட்டு. வாத்தலை என்ன தலை சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆன மாதிரி வர தலை. பிளாக்காக தெரிகிற தலை. நான் மாறிக்கிறேன் தலை. ஐயா என்ன தலை இப்படி வர கருப்பா? ஏத்தல காலேஜ் போனால் சிகப்பா வாங்கின பேர். நீங்கள் மட்டும் என்ன கருப்பா வரீங்க? டிவி ஓடுது வேற. சரி காஃபி அப்படியே கிச்சனுக்குள்ளே போ. காஃபி வச்சுருக்கேன். தலைக்கு காஃபியெல்லாம் ரெடியாக இருக்குது. குடிங்க